யோகிராம் சரத்குமார் மகாராஜுக்கு ஜெய். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்பாவை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியும் மெமோரியல் பற்றி இன்னொரு நிகழ்ச்சியும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு கைங்கரியம் கிடைத்தது. பெங்களூரில் ஜனார்தன் நாச்சி அவங்க மிஷினில் முதல் சாமி இந்த குளத்து கரையில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அப்பா அந்த ஃபோட்டோவை அப்படியே கொடுத்தா மக்கள் பாழாக்கிடுவாங்க, ஃப்ரேம் பண்ணி தரேன்னு சொல்லி சாமிகிட்ட கேட்டாங்க. சாமி அந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக அப்பாட்ட கொடுத்தாங்க. அப்பா எல்லா ஃபோட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது சாமி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஃபோட்டோ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த பிச்சைக்காரன் அங்கெல்லாம் லைவாக இருப்பான், அதெல்லாம் இந்த பிச்சைக்காரனுடைய ஆசிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவோடைய ஃப்ரேம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். 1977 வருஷம் அப்பா சொன்னது, ஒரு தடவை சன்னியத்திரு வீட்டில் சாமி தரிசனம் பண்ண போன போது ஹாலில் ஒரு 10 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. சாமி எல்லாரையும் உட்கார வச்சு ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பிச்சைக்காரனுடைய பாதுகை யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சாமி கேட்டதாகவும், அப்பா உடனே முதல்ல கையை தூக்குனாங்களாம். உடனே சாமி ப்ளஸ் பண்ணி ராஜதுரை நாடார் முதல்ல கையை தூக்குனார், அதனால் அவருக்கு பாதுகை கொடுப்போம்னு சொல்லி சாமி தன் கையாலேயே அவங்க பாதுகையை கொடுத்தாங்க. கொடுத்தோடு மட்டும் இல்லாமல் பாத பூஜை பண்ணுறதுக்கு 108 ரூபா காயினையும் தடவி ப்ளஸ் பண்ணி ஒரு துணியில் கட்டி கொடுத்தாங்க. அந்த பாதையும் காயினையும் தான் இப்போ நம்ம செகண்ட் சண்டே பஜனைக்கும் சாமி ஜெயந்திக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெமோரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ சாமி அப்பாவுடைய சிலை வைக்கிறதுக்காக சாமிகிட்ட கேட்க போயிருந்தோம். நாங்கள் எல்லாம் கருங்கல்லில் செய்யணுங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தோம். அப்போ சாமி இல்லை, நம்ம பிரான்ஸில் செய்வோம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு நேரம் ஒரு ரீசனும் சொன்னாங்க. கல்லை செஞ்சால் நம்ம அதுக்குரிய சரியான முறையில் பராமரிக்கணும், அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் நம்ம எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள், அதெல்லாம் பண்ண முடியாது. பிரான்ஸ்லேன்னா டெய்லி ஒரு மாலை போட்டால் போதும், அதனால் நம்ம பிரான்ஸ்லேயே பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ராஜதுரை நாடார் மெமோரியலில் சில பிரதிஷ்டை பண்ணத்தில் சாமி ப்ளஸ் பண்ண இன்னொரு வார்த்தை என்னென்னா, அங்கே இருக்கிறது தான் ராஜதுரை நாடாருடைய சிலை, ஆனால் அந்த பிச்சைக்காரன் அதில் 1000 வருஷம் இருந்து எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதை இன்றைக்கி கண்கூட நம்மளே நிறையா பார்க்குறோம். அங்கே என்ன ப்ரே பண்ணாலும் நடக்குது. அங்கே சாமியோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. சிவகாசியில் சாமி ஜெயந்தி கொண்டாட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு முன்னாடி இன்விடேஷனோடு போய் சாமிகிட்ட கொடுத்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்க போவோம். அப்போ சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிச்சைக்கார ஒரு விஷயத்தை ப்ளஸ் பண்ணால் அது முடியும் தண்ணியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், அதனால் முடிஞ்ச உடனே யூ சென்ட் இட் இன் ரைட்டிங், எழுத்து மூலமாக நடந்ததை எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி சாமி ஜெயந்தி ஃபங்க்ஷன் ஒவ்வொரு நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நைட்டே லெட்டர் எழுதி சாமிக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நேர போகத்தில் சாமி அதை பூரா உட்காந்து ஒவ்வொன்றா கேள்வி கேட்பாங்க அந்த லெட்டரில் உள்ளதை பற்றி. அப்படி கேட்கறதுல நிறைய கணக்கும் கேட்பாங்க. எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ பேர் வந்தாங்க, ஊர்வலத்துக்கு பர்டிகுலராக எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, யாரெல்லாம் ஊர்வலத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சில விஷயங்கள் டீட்டெயிலாக கேட்பாங்க. கேட்டுட்டு நல்லா ப்ளஸ் பண்ணுவாங்க. அப்போ சொன்ன இன்னொரு வார்த்தை என்னென்னா, இது எத்தனை வருஷம் ஆனாலும் நடக்கணும், எந்த காரணம் கொண்டு நிப்பாட்டக்கூடாது. இந்த ஃபங்க்ஷன் இட் வில் பி ஃபாலோட் பை சந்திரபிரகாஷ் அண்ட் தென் பை சன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணாங்க.
நம்ம ராஜேந்திர நாடார் மெமோரியல் பக்கத்தில் ஒரு அரச மரம் ஒன்று வச்சுருந்தோம். ஒரு வேப்ப மரம் தன்னாலேயே அந்த இடத்துல சேர்ந்தே வளர்ந்தது. இப்போ 2 மரமும் ஒன்றோட ஒன்று பின்னி இருந்துச்சு. அப்போ எல்லாருமே அங்கே வர்றவங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிள்ளையார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த தடவை நம்ம திருவண்ணாமலை சாமியை போய் தரிசனம் பண்ண போகிறதுல சாமிகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பிள்ளையார் கோயில் ஒன்று கட்டலாமா சாமி, இந்த மாதிரி இருக்குது, ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்கு அப்படின்னு. இப்போ சாமி வந்து நாட் நோ அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க. அதனால் அப்படியே நிற்கிது. அதுக்கு அடுத்ததாக மெமோரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தப்போ சன்னியத்தர் வீட்டில் உள்ள ஹாலில் உள்ள 2 தூண் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு தூண் வந்து கரையான் அரிச்சு அவ்வளோ விற்று போச்சு. அப்போ ரிப்பேர் பார்க்கணுன்னு சொல்லி சாமிகிட்ட டிவோட்டிஸ்லாம் போய் கேட்டாங்க. சாமி அப்போ நான் போயிருந்தப்போ நம்ம இந்த தூண் வந்து சிவகாசியில் உள்ள கல்லை வச்சு செஞ்சு கொண்டு வந்து மாட்டலாமான்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நான் சரி சாமின்னு சொல்லிவிட்டு அடுத்த தடவை சிவகாசியிலேருந்து சவதியை கூட்டிகிட்டு போனேன். அவர் அங்கே வந்து அந்த தூண் இன்னொரு தூண் மாதிரியே அளவெடுத்து சிவகாசியில் வந்து செஞ்சு இங்கேருந்து கொண்டு போய் அங்கே அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ஹாலில் இருக்க 2 தூணில் வந்து ஒன்று மரத்தூணாக இருக்கும், இன்னொன்று இங்கே கல் தூணாக இருக்கும். அதே மாதிரி 1983 வருஷம் மாயம்மா கன்னியாகுமரியில் போய் மாயம்மாட்ட கேட்டு ஒரு பாதுகா எடுத்துகிட்டு போயிருந்தோம். மாயம்மா அதில் ஏறி ஒரு 7 ஸ்டெப்பு நடந்து பஸ் பண்ணி எங்கிட்ட கொடுத்தாங்க. அதை வெள்ளிப்பூன் போடுறதுக்காக சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். சென்னையில் வெள்ளிப்பூன் போட்டுட்டு திரும்பி வரத்தில் திருவண்ணாமலை சாமிகிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குவோம்னு சொல்லிட்டு சன்னியத்தர் வீட்டுக்கு வந்தோம். அப்போ சாமி அந்த பாதுகையை வாங்கி பார்த்துட்டு அதை தலைமையில வச்சு கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, இந்த பிச்சைக்காரன் இதை போட்டு பார்க்கட்டுமான்னு கேட்டாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். உடனே அதுக்கப்புறம் அந்த பாதுகையை போட்டுட்டு சன்னியத்தர் வீட்டுக்குள்ளே சாமி ஒரு 7 ஸ்டெப் நடந்து ப்ளஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. அதுதான் அந்த பாதுகை. அதே மாதிரி அப்பாவுடைய ஸ்டாச்சு மண்டபத்தில் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி வந்து ஒரு 306 ரூபா கொடுத்து விசேஷமான நாளில் பூரா நீ மாலை வாங்கி போடு, அந்நேரம் கன்வே திஸ் பெக்கர்ஸ் சல்யூட்டேஷன்ஸ் டு ராஜதுரை அப்படின்னு சொல்லி போடணும் அப்படின்னு சொல்லி விசேஷ நாள்னால் பிறந்த நாள், கல்யாண நாள், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி எல்லா இதுக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாமே நான் வந்து வாங்கி போட்டுட்டு மிச்சம் ரூபா அடுத்த தடவை போகிறதுல மிச்சம் எவ்வளோ ரூபா இருக்குதுன்னு கேட்பாங்க. 30 ரூபா 36 ரூபா இருக்குது சாமின்னு சொல்லி கணக்கெழுதி கொண்டு இருப்பேன். சாமி அதை பார்த்துட்டு அடுத்து ஒரு 106 ரூபா கொடுத்தாங்க. இது மாதிரி 3 தடவை ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய பர்சனலாக நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பகவான் யோகிராம் சுரக்குமார்கிட்ட இருந்தது. அதில் சில இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். முதல்ல காலேஜ் அட்மிஷன் அப்படின்னு வரதுல அப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க திருவண்ணாமலைக்கு. சாமி உனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கணும், ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ராம்ஜி சாமி என்ன சொன்னாங்கன்னா, he will get mechanical engineering and complete as an engineer அப்படின்னாங்க. அப்போ அந்த என்னுடைய அர்த்தங்கள்லாம் புரியல. எதுக்காக he will complete as an engineerன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு புரியல. அதுக்கு அடுத்த 2வது வருஷம் அப்பா இறந்துட்டாங்க. அப்போ தொழிலை பார்க்குறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. இப்போ வீட்டில் உள்ள பெரியவங்க சொந்தக்காரங்க எல்லாருமா சேர்ந்து படித்தது போதும், தொழிலுக்கு வரட்டும், ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம், படிப்பு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து கட்டாயப்படுத்தினாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் எனக்கு கிடைச்சது வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். அது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு டைவர்ஸ்ஃபைடு பிரான்ச்சுங்கிறதுனால காலேஜுக்கு போகாமலே என்னையால் படிக்க முடிஞ்சது. கரெக்டாக ஸ்டடி லீவில் மட்டும் ஒரு 2 வாரம் போவேன், பரீட்சை எழுதுவேன், வந்துடுவேன். வாரம் சனிக்கிழமை ஒர்க் ஷாப் இருக்கும். கரெக்டாக காலையில் போயிட்டு சாயந்தரம் திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். மிச்ச நேரம் பூரா இங்கே ஆஃபீஸில் தான் இருப்பேன். இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருந்துச்சுன்னா எனக்கு வாரத்துக்கு 3 நாள் ஒர்க் ஷாப் போகணும். கிளாஸ் அட்டன் பண்ணாமல் என்னால் பாஸ் பண்ண முடியாது.
இப்போ சாமி அதனால தான் சொல்லியிருக்காங்க யூ வில் கம்ப்ளீட் அஸ் அன் இன்ஜினியருங்கிறது. இல்லைன்னா பாதியில் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். அவங்களுக்கு பின்னாடி நடக்க போகிறது தெரியும், நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் காலேஜில் இருக்கிறதுல அம்மா தான் எனக்கு லெட்டர் எழுதுவாங்க. கம்யூனிகேஷனுங்கிற லெட்ரு தான். அப்போ ஒரே ஒரு லெட்டரில் அப்பா ஒரு இது எழுதியிருந்தாங்க, நான் உன்னை ராம்ஜி சாமியிடம் ஒப்படைத்து விட்டேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. எனக்கு அதை படித்தோன்னே அவ்வளோ ஒரே ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதுவும் என்னை கொண்டு ஒரு சாமியார்ட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம். அந்நேரம் புரியாத வயசு. உடனே கோபத்தில் பதில் எழுதுவோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லி எழுதி நானும் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டேன். அதனுடைய அர்த்தங்கள் அந்நேரம் புரியல. ஆனால் அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வர பகவான் யோகிராம் சுரக்குமார் தான் என்னைய பார்த்துக்கிறாங்க, அவங்க தான் வழி நடத்துகிறாங்க. தேர்ட் இயரில் ஆல் இண்டியா டூர்னு சொல்லி ஒன்று போவாங்க. அது ஒரு 30 நாள் நிறைய இண்டஸ்ட்ரியல் விசிட் எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணி போவாங்க. அதில் அநேகமாக 190 பேர் போயிடுவாங்க. அதில் போகணுன்னு அவ்வளோ ஒரு ஆசை. அப்போ சாமிகிட்ட போய் கேட்காம நான் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க அப்பா. எது எடுத்தாலும் சாமிகிட்ட தான் போய் கேட்கணும் அப்படிம்பாங்க. உடனே திருவண்ணாமலை போய் கேட்குறாங்க, சாமி வேண்டாம் அந்த தடவை அப்படின்ட்டாங்க. அவங்க ஏன் வேண்டான்னு சொன்னாங்கங்கிறது அந்நேரம் தெரியல. கரெக்டாக அவங்க சொல்லி ஒரு அந்த பீரியட் அந்த டூர் போயிருந்தேன்னா எந்த காலகட்டமோ அந்த காலகட்டத்தில் தான் அப்பா இறந்தது. அவங்க இறந்ததுனால என்னால் டூர் போக முடியல. அப்படி டூர் போயிருந்தேன்னா என்னை கம்யூனிகேட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு 3 நாள் 4 நாள் ஆயிருக்கும். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் பஞ்சாப் வரை போவோம். இப்போ எங்கே இருக்கோம் என்ன ப்ரோக்ராம்ங்கிறது அதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அப்படி ஒரு காலகட்டத்துக்கும் சாமி கைட் பண்ணாங்க. வேண்டான்னு சொன்னதுனால இங்கே இருக்கிறதுனால நல்லதாக போச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய கல்யாணத்துக்குன்னு சொல்லி போய் கேட்க போவோம். ராஜமணிக மாமா வந்து நீ போய் சாமிகிட்ட போய் கேளு அப்படின்னாங்க. சாமி ப்ளஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ப்ளஸ் பண்ணாங்க. பத்திரிக்கை அடித்து கொண்டு போயிருந்தேன். பத்திரிக்கையில் முதல் அடிக்கத்தில் சாமி படத்தை போட்டு வித் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ்னு போட்டு இப்போ போட்டு சுற்றி எல்லா இடத்துலையும் யோகிராம் சுரக்குமார்னு பிரிண்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு அந்த பேருக்குரிய மகிமை, அந்த நாமத்துக்குரிய மகிமையை அப்பயே ஸ்பெசிஃபை பண்ணாங்க. இது நடந்தது 1981. யோகிராம் சுரக்குமார்னு யாரை சுற்றி போட சொன்னால் உடனே அப்படின்னாங்க. உடனே இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குங்கிறதுனால போட்டேன் சாமின்னு. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க சாமி. அந்த ஒரு நாமத்துடைய மகிமை என்னங்கிறது அந்நேரம் புரியல. அப்போ தான் வெளியே வந்த நேரம், நாமத்தை பற்றி வெளியே வந்த நேரம். அந்த பத்திரிகையை திரும்ப 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 சொல்லுவாங்க. வர்றவங்க போகிறவங்ககிட்ட எல்லாம் அந்த பிச்சைக்காரன் படத்தை சந்திரபாஷ் பத்திரிக்கையில் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்தவங்க அவ்வளோ வாட்டியே சொல்லுவாங்க. இன்றைக்கும் அந்த படத்தை அந்நேரம் சாமி படம் கிடைக்கிறதே பெருசு. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அந்த படத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோங்க. வீட்டில் நிறையா பார்த்துருக்கேன். அப்படி ஒரு இது பண்ணாங்க. ஒரு தடவை நாடார் பஸ் மேனேஜர் திரு சண்முக மாமா அவர்களோட திருவண்ணாமலையில் சென்னை தெரு வீட்டுக்கு போயிருந்தேன். அது இது எல்லாமே 80s. அப்போ அவர் எனக்காக சாமிகிட்ட ஒரு ப்ரேயர் வச்சார். மாப்பிள்ளைக்கு ஹெரிட்ரியாகவே சுகர் இருக்குது அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும். மாப்பிள்ளைக்கு அந்த சுகர் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. சாமி எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு சொன்னது வந்து வாரத்துக்கு 2 நாள் 4 அல்லது 5 பாவக்காய் இன் எனி ஃபார்ம் பச்சையாவோ குழம்பாவோ பொரிக்கறியாவோ சாப்பிட்டுட்டு வா, உனக்கு சுகர் வராதுன்னு சொல்லி ப்ளஸ் பண்ணாங்க. அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வர சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்றைக்கி வர சுகர் வரல. அதே மாதிரி என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய மாமனார் மாமியார் ஒய்ஃபு எல்லாம் குடும்பத்தோடு திருவண்ணாமலை சென்னை தெரு வீட்டில் சாமியை பார்க்க போயிருந்தோம். அப்போ சாமி என் ஃபாதர் இல்லாட்ட என்ன வியாபாரம் பார்க்குறேன்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் குங்குமப்பூவை பற்றி சொன்னார், பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ குங்குமப்பூ என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், உடம்புல உள்ள ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும், பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சாமிக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இந்த பிச்சைக்காரனுடைய பிளட்டு வந்து
சுத்தமாகவே இல்லை, ஏன்னா நிறைய ஸ்மோக் பண்ணுறேன், அதனால் அது சரியாயிருமா அப்படின்னு கேட்டாங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே சரியாயிரும் சாமி அப்படின்னாரு. இப்போ போய் வாங்கிட்டு வந்தாங்க. அவர் போய் குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தார். இதை எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டாங்க. பாலில் போட்டு சாப்பிட்ணுன்னா போய் பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவர் போய் பால் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்தோடனே அதில் குங்குமப்பூ போட்டு அங்கே இருந்த எல்லாருக்குமே அன்றைக்கி சாமியாக அவங்க கையால் பிரசாதமாக கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போகத்தில் சொன்னாங்க, சந்திரபாஷ் நம்ம டெய்லி குங்குமப்பூ போட்டு சாப்பிட்லாம், நம்ம பிளட் அப்போ தான் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வர குங்குமப்பூ போட்டு பாலில் போட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு சமயம் நானும் என் மனைவியும் சமயத்தர் வீட்டில் சாமியை தரிசனம் பண்ண போனோம். அப்போ முதல்ல யாஷிகா அப்படிங்கிற ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருந்தேன். சாமிகிட்ட கொடுத்து ப்ளஸ் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருந்தேன். சாமியை அதை ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஃபோட்டோ எடுப்பியா அப்படின்னாங்க. எடுப்பேன் சாமி அப்படின்னேன். அப்போ வா எடுப்போம்னு சொல்லிவிட்டு சமயத்தர் வீட்டில் பின்னாடி ஒரு கிணறு இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போய் என்னுடைய மனைவி வாணியை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ எடு அப்படின்னாங்க. எடுத்தேன். அதுக்கப்புறம் உனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியுமா அப்படின்னாங்க என் மனைவியை பார்த்து. அவள் தெரியாது சாமின்னா. நான் சொன்னேன், எடுக்க சொல்லி சொன்னேன். அவள் எடுக்கிறேன்னா உடனே கேமரா அவட்ட கொடுத்துட்டு என்னையே பக்கத்தில் நிற்க வச்சு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ எடு அப்படின்னாங்க. அவள் எடுத்தா. இங்கே வந்து பார்த்தோம்னா நான் எடுத்த ஃபோட்டோ விடவே இல்லை, அவள் எடுத்த ஃபோட்டோ விழுந்துருச்சு. இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சாமி நாமம் சொல்லி பழகின நேரம், கார் ஓட்டினோம்னா நேரம் நாமம் சொல்லிக்கிட்டே தான் ஓட்டுவோம். இப்படி ஒரு இன்சிடெண்ட் தான் நமக்கு. ஒரு நாள் நைட்டு ட்ராவல் பண்ணத்தில் ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கார் பிரேக் டவுன் ஆனோன்னா ஆனால் நாம சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஆள் நடமாட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன செய்கிறேன்னு தெரியல. கரெக்டாக ஒரு ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோ வந்துச்சுன்னா ஆட்டோவிலேருந்து ஒரு இறங்கினோடனே என்ன சார்னு கேட்டான். சொன்னேன், நான் பார்க்கட்டுமா சார், எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா. அவன் கொஞ்சம் முன்னாடி பேனட்டில் திறந்து எல்லாம் திறந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி சரியாயிடுச்சுன்னொன்னே அவனை தேங்க் பண்ணிடுவோம் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்குள்ள. இல்லை இருக்கட்டும் சார்னு கிளம்பி போயிட்டேன். ஆட்டோவில் பின்பக்கம் யோகிராம் சரக்குமார் பெயர் எழுதியிருக்கு. அந்த ஒரு நடு ராத்திரியில் அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. சாமி நாமம் சொன்னோம்னா எப்போனாலும் கூடயே இருக்கேங்கிறத கண்கூட பார்க்கலாம்.